ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்க ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடும் 45 to 60 மினிட்ஸ் கிட்ட ஓடக்கூடிய சீரீஸ். 2005 2008 அந்த காலகட்டங்களில் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிற அனிமேஷன் டிவி சீரீஸ் ரொம்ப ஃபேமஸ். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப தெரிஞ்ச பிடிச்ச சீரீஸ்னு கூட சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி 2024 அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த 2005 2008 அந்த காலகட்டங்களில் ரிலீஸ் ஆன அந்த அனிமேட்டட் டிவி சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் அதை ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ சீசன் 1 ரிலீஸ் ஆனப்போ நான் கொஞ்சம் எதிர்பார்ப்போட சீசன் 1 பார்த்தேன். இப்போ சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அது மேலேயும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ அதையும் பார்த்துட்டேன். இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரியை நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன். சீசன் 1ஓட கண்டினியூட்டி தான் சீசன் 2. சீசன் 1ஓட எண்டில் வாட்டர் கிங்டமில் நடக்கிற ஒரு வாரில் ஃபயர் நேஷனை அவதார் தோக்கடிச்சிருப்பாரு. வாட்டர் பெண்டிங்கையும் கத்திருப்பாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவதார் இப்போ எர்த் கிங்டம் நோக்கி போவார். அதுக்கு காரணம் அவர் கண்டிப்பாக எர்த் பெண்டிங்கை கற்றுக்கணும், அதுவும் சீக்கிரமாக கற்றுக்கணும். அப்போ தான் ஃபயர் நேஷனை எதிர்க்க முடியும். அப்படிங்கிற மாரி இக்கட்டான சூழ்நிலையில் அவர் எர்த் பெண்டிங் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்த் கிங்டம் நோக்கி போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அசுலா, ஃபயர்லார்ட் அசுலா கிட்ட அவரோட பையனான ஜோக்கோவை கூட்டிகிட்டு வர சொல்லி எர்த் கிங்டம் நோக்கி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஃபயர்லார்ட் சொன்னதை கேட்டுக்கிட்டு அசுலா எர்த் கிங்டம் நோக்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க. ஆனால் அசுலா அவங்களோட உள்ளுக்குள்ள வேற ஒரு பிளான் இருக்கும். இதுக்கப்புறம் சீரீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அவதார் எர்த் பைண்டிங் கத்துக்கிட்டாரா இல்லையா, அசுலா என்ன மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பிளான் பண்ணிட்டு எர்த் கிங்டம் நோக்கி போறாங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற சீரீஸ் தான் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2. இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலமா எனக்கு தெரிஞ்சது இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான். ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க், மேக்கப் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், எஸ்எஃப்எக்ட், விஎஃப்எக்ட்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த சீரீஸில் விஎஃப்எக்ஸ் செமையாகவே இருந்துச்சு. இந்த சீரீஸில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்றும் நல்லாவே இருந்துச்சு. அதில் விஎஃப்எக்ஸ் செமையாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு வித்தியாசமான உயிரினம் வரும். அதை இவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். கட்டாராவும் அவதாரும் அந்த சீக்வன்ஸில் விஎஃப்எக்ஸ் செமையாகவே இருந்துச்சு. இந்த சீரீஸில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு. இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா எனக்கு 7 எபிசோட்ஸும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் தோணுச்சு. ஒரு எபிசோடு முடிகிறப்பையும் அடுத்த எபிசோடை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ளே உருவாக்குற மாரி தான் முடிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. புதுசாக எர்த் கிங்டம்குள்ளே போகிறதுனால புதுசாக நிறைய கேரக்டர்ஸை இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இருக்க மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. டாப் கேரக்டரை இவங்க கொண்டு வந்திருந்த விதம், அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணியது, அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஜூக்கோவோட கேரக்டர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாரி இவங்க மெயின்டைன் பண்ண விஷயமும் இந்த சீசனில் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் கேரக்டரான அசுலா கேரக்டரை இவங்க ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணி அந்த கேரக்டர் அழகாக ஸ்கெட்சு போடுறது, அது பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அது இந்த சீசனோட சுவாரஸ்யத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. இந்த சீரீஸில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த சீரீஸ் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ஃபேண்டசி ட்ராமா சீரீஸ். இதனால சில பேருக்கு இது பிடிக்காம போகலாம். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2 டெக்னிக்கலாகவும் சரி, ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 7 எபிசோடும் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளேயில் ஓவராலாக ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். சிம்பிளாக இந்த சீரீஸை பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 1 பிடிக்கும்னா கண்டிப்பாக சீசன் 2 பிடிக்கும். சீசன் 2வை தனியாக பார்த்தா புரியுமா அப்படின்னு கேட்டால் புரியாது. சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியும். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னு.